ராகு கேது தோஷம் திருமண பொருத்தத்தில் எந்த மாதிரியான எதிர்மறை பலன்களை கொடுக்குது? நல்ல கேள்வி. திருமண பொருத்தத்தில் செவ்வாய் தோஷத்துக்கு அடுத்தபடியாக பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது ராகுகேது தோஷங்கள் தான். இந்த ராகுகேது தோஷம் இல்லை அப்படின்னாவே இன்னைக்கு ஜாதகத்தை அவாய்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை நிறைய வந்துருச்சு. அதாவது ராகுகேது தோஷம் அப்படின்னா லக்னத்துக்கு 1, 2, 7, 8 ராகுகேது இருக்கிறது ராகுகேது தோஷமாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது அந்த 1, 2ஆம் இடம், 7, 8ஆம் இடம் இதில் தோஷமாக கருதப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இது முழுமையாக அந்த குடும்பஸ்தானத்தையும் கலஸ்தரஸ்தானத்தையும் பாதிக்குது அப்படிங்கிறதுனால தான். இப்போது 1ஆம் பாவகத்தில் ராகு இருக்கும்போது 7ஆம் பாவகத்தில் கம்பல்சரி கேது இருக்கும். 2ஆம் பாவகத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கும்போது 8ஆம் பாவகத்தில் கம்பல்சரி ராகுவோ கேதுவோ இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது. அப்போது குடும்பஸ்தானத்தையும் கலஸ்தரஸ்தானத்தையும் பாதிக்குது அப்படிங்கிறதுனால தான் இதை ராகு கேது தோஷமாக கருதப்பட்டது. இதில் ராகு கேது இப்போ செவ்வாய் தோஷத்துக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம். அதே மாதிரி தான் ராகு கேது தோஷத்துக்கும் என்ன அப்படின்னா, என்னுடைய மனைவி கிட்ட என்னுடைய கணவன் கிட்ட நான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறேன் அப்படின்னா அது ராகுகேது தோஷம் தான், வேற எதுவும் கிடையாது. ராகுகேது தோஷம் அதிகமாக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். அதீதமான எதிர்பார்ப்பு. எனக்கு இப்படியெல்லாம் இருந்தாதான் நடந்தாதான் எனக்கு பிடிக்கும், இப்படியெல்லாம் எனக்கு நடந்துக்கணும், என்னை இப்படி பார்த்துக்கணும், இப்படியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. இது ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் சரியா இல்லை ரியாலிட்டியாக எப்படினாலும் இருக்கட்டும், இந்த எண்ணங்கள் தோன்றுது அப்படின்னாவே இந்த ராகுகேது தோஷத்தால் மட்டும்தான் தோணும். மற்றவர்களுக்கும் தோணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவர்களால் இந்த விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா பொறுத்துக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு வராது. அவ்வளோதான் விஷயம். எப்பவுமே இவங்களை சமாதானப்படுத்துறது அதே மாதிரி ரொம்ப எளிது. என்ன அப்படின்னா, எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா இந்த ராகுகேது தோஷம் உடையவர்கள் சீக்கிரமாக சமாதானப்படுத்திடலாம். ரொம்ப சிம்பிளான பரிகாரம். நீங்கள் போய் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ண அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கோ அல்லது ஏதாவது ஒரு பார்க்குக்கோ 2 வீலரில் கூட்டிகிட்டு போகணும். காரில் கூட்டிகிட்டு ஏசியை போட்டு கண்ணாடியெல்லாம் லாக் பண்ணி நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி அவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சுது அப்படின்னா அவங்களையே வண்டியை ஓட்ட சொல்லி நீங்கள் பின்னாடி உட்காந்துட்டு போகும்போது இன்னமும் இந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக விடுபடலை. இந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கான இதெல்லாம் காரணிகள். இதெல்லாம் இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள பிரச்சனையே வராது. நீங்கள் ராகுகேது தோஷத்தை பற்றி கவலையே பட்டுக்கவே தேவையில்லை. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே நீங்கள் எடுத்துக்கவே தேவையில்லை. ரொம்ப எளிமையான, அதுவும் நடைமுறைக்கு ஈஸியாக இருக்கிற ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். நன்றிங்க.